அதுல நரம்புல இருந்தா அடுத்த பூவுக்கு போகுது. இந்த ஊர்ல வண்டு வந்து ஒரு பூல உட்கார்ந்தா 1.5 லிட்டர் தேன் வந்தா அது என்ன பண்ணும் பாவம், குடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்குது. தாரிடை உறங்கும் வண்டுனா பூக்கள் அவ்வளவு செழிப்பாக தேன் மிகுந்ததாக காட்சி அளிப்பதாலே வண்டுகள் பறந்து போய் அடுத்த பூவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதே வாரியார் சாமி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. தெருவுல ஒருத்தன் பிச்சை எடுக்க வந்தா அவனுக்கு பாத்திரம் ரொம்ப ஆட்டிதானே எல்லா வீடும் வரிசையா போய் கேட்டுக்கிட்டு இருப்பான், அம்மா தாயே அம்மா தாயே. முதல் வீட்லயே அவனை உட்காந்து வச்சு 2 லிட்டர் அரிசியை வடிச்சு சோறா போட்டு அவனை வயிறார சாப்பாட்டு போட்டு வடபாயத்தோட போட்டு, ஏன்பா எந்திரிக்கலையான்னா முடியலீங்க, ஏன்னா கொஞ்சம் எந்திரிச்சு கையாத நக்கம் போய் கழுவுப்பா, நான் நாளைக்கு எந்திரிச்சுக்கிறேங்க தயவு செய்து விட்டுருங்க, நம்மளால எந்திரிக்க முடியலன்னா அவன் எவ்வளவு சாப்பிட்டுருக்கான்னு அர்த்தம். முதல் வீட்டிலேயே வயிறார ஒரு பிச்சைக்காரன் சாப்பிட்டாச்சுன்னா அடுத்த வீட்டுல போய் பாத்திரத்தை ஏந்த மாட்டா. இது போல் இந்த வண்டு முதல் மலரிலேயே தேனை குடித்து விடுவதால் அடுத்த மலருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாதபடி மலர்கள் செழிப்பாய் இருக்கின்றன, நீர் செழிப்பாய் இருக்கிறது. தாமரையிலேயே மகாலட்சுமி ஓய்வெடுத்துக் கொண்டே இருக்கிறாள், அவளை யாரும் எங்குமே அழைப்பதில்லை. அப்பேற்பட்ட அளவுக்கு மக்கள் வளத்தோடு வாழ்கின்ற பெரிய நாடு அந்த நாடு. தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் தோகை, போரிடை உறங்கும் அன்னம், பொருளிடை உறங்கும், இப்படி எல்லாமே உறங்குவதற்குரிய பெருமையாக சொன்னான். அங்கே இந்த செழிப்புக்கெல்லாம் மேல ஒரு பீக், ஒரு உயர்ந்த ஒரு செழிப்பு சொன்னான். ஆலைவாய் கரும்பின் தேனும், அப்படியே கரும்பு ஒரு பக்கத்துல ஆறு மாதிரி ஓடுது, கரும்பை பிழிஞ்ச ஆலைவாய் கரும்பின் தேன், அது மாதிரி சோலையில இருந்து ஊக்குகின்ற தேன், வேலைவாய் கரும்பு, இப்படி என்னென்ன உண்டோ எல்லா வகையான பெருமையும் பெரும் புகழுமாக அந்த ஊரிலே செல்வங்கள் செழித்துக் கொண்டிருக்கின்றன. இதுல இன்னொரு சிறப்பு பாருங்க. அன்னப்பறவை தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக தாமரை பூவிலே உறங்குகின்ற தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக நீருக்கு உள்ள வந்து அந்த குஞ்சுகளுக்கு பால் ஊட்டி இருக்கணும், உணவு கொடுத்திருக்கணும். ஊட்டல. ஏன் ஊட்டலன்னா அந்த அன்னப்பறவைகள் தம்மை மறந்து திரிகின்றன. எங்க தன்னை மறந்து திரிகின்றனவா? அங்க பெண்கள், அந்த ஊர் பெண்கள் நடந்து போகிற போது அந்த நடையை எப்படி பார்த்த அன்னப்பறவைகள் வெட்கப்பட்டு, இந்த நடைக்கு இந்த அம்மாட்ட ஒரு டியூஷன் வச்சுக்கணுமே, எப்படி நடக்கணும் அப்படிங்கறத இவங்க கிட்ட வந்து கத்துக்கணுமே, நாமளும் நடக்கிறோமே, என்ன பிரயோஜனம்? சேல் உண்ட ஒன்கனாரின் திரிகின்ற செங்காலம். இந்த மீன் போன்ற கண்களை உடைய பெண்களுடைய நடையினை பார்த்து திரிகின்ற செங்காலன்னம்னா அதுல ஒரு பெரிய அழகு. நடக்கிற அன்னம்னு சொல்லல, திரியுதுன்னா. ஏன் திரியுது? அவ நடையோடு ஒப்பிட்டா இது நடையே அல்ல, அப்படி இப்படி தாறுமாறா திரியிறாப்புல இருக்க அன்னத்தினுடைய நடை. சேல் உண்ட ஒன்கனாரின் திரிகின்ற செங்காலன்னம், மால் உண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மடலை பிள்ளை. தாமரப்பூவில் அதனுடைய குஞ்சுகள் உட்கார்ந்து இருக்கு, அந்த தாமரப்பூ காத்துல இப்படி அசைகிறது. கால் உண்ட சேற்று மேதி கன்று உள்ளி கலைப்ப, எரும மாடு தன்னுடைய கன்று குட்டியை நினைத்துக் கொண்டது, அப்படியே பால் பெய்கிறது. தாமரைப்பூவிலே உட்கார்ந்து இருக்கிற அன்ன குஞ்சுகள் அந்த பாலை மெல்ல அருந்தின. அருந்தியது பெருசு இல்ல, அந்த பாலை அருந்திய பிறகு தாமரைப்பூவில் அப்படியே அன்ன குஞ்சுகள் உட்கார்ந்து இருந்ததா, காத்தடிச்ச உடனே இந்த தாமரைப்பூ இப்படி அசைஞ்சுதா. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, தென்றல் தாலாட்டு. இந்த தென்றல் இப்படியே அந்த தொட்டில ஆட்டுவது போல ஆட்டுதா. அங்க ஒரு தாலாட்டு பாடல் ஒலி கேட்கணுமே. எதிரா தாலாட்டு பாடல் ஒலினா, தவளைகள் தங்கள் குரலாலே தாலாட்டு அந்த குஞ்சு பறவைகள் தூங்கின. எல்லாம் சிறப்பா இருந்தா நமக்கு சந்தேகம் வரும், தவளை குரல்ல தூக்கம் வருமா? அவை அன்ன குஞ்சுகள் தானே, அவைகளுக்கு அது ஒரு இனிமை தானே. யாரா இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தாருடைய குரலுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்கிற மாதிரி இது ஒரு விலங்கினம், அது ஒரு விலங்கினம், தம்முடைய இனத்தார் குரல் என்பதாலே அந்த அன்ன குஞ்சுகள் அப்படியே தூங்குகின்றனவா. இதை சொன்ன உடனே எனக்கு நினைவினுடைய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் இடத்துல போ, திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியில் வாழ்ந்த கம்பன் கடல் தமிழ் சிங்கம், அவர் ரொம்ப அழகா ஒண்ணு சொல்வார். டே இதுக்குள்ள இது இல்லடா, இதுக்குள்ள வேற விஷயம் இருக்கும்ப. என்ன? இப்போ முறைப்படி இந்த பால் யாருக்குரியது? எருமையினுடைய பால் யாருக்குரியது? அது கன்றுக்காகத்தான் படைக்கப்பட்டது. எருமையிலிருந்து வருகிற பாலனுடைய கன்றுக்காகத்தான் கடவுள் படைச்சாரு ஒழிஞ்சு வாங்கி லிட்டர் 4 ரூபாய்க்கு விற்கிறதுக்காக படைச்சார். அது கன்றுக்காக படைக்கப்பட்டது. சரி, கன்றுக்கு போகல, பால் முறையா கன்றுக்கு போகணும். கன்றுக்கு போகலன்னா என்ன பண்ண முடியும்? யார் அதுக்கு பச்சை புல்லு போட்டு வளர்த்தானோ, தவிடு வாங்கி வச்சானோ, புண்ணாக்கு வாங்கி வச்சானோ, அவனுக்கு 2 லிட்டர் கிடைச்சா பரவாயில்ல. அது அநியாயத்துல ஒரு நியாயம். ஏன்னா அதுக்காக பாடுபட்டு இருக்கிறான். இந்த பால் கன்றுக்கு போகணும். கன்றுக்கு போகாத போது அது எஜமானனுக்கு போகணும். ஆனா கன்றுக்கும் போல எஜமானனுக்கும் போல யாருக்கோ போவதுன்னா நியாயமா? நியாயம் இல்லை. இதுதான் இப்போ கோசல நாட்டில் நடக்க போகுதுங்கிறத கம்பன் புரிய வச்சா, உண்மையில் தசரதன் என்கிற சக்கரவர்த்தியினுடைய ஆட்சி அவன் பிள்ளையாகிய ராமனுக்கு போனோம்.
எப்படி எருமையினுடைய பால் அவனுடைய கன்றுக்கு போகணுமோ அதுபோல் தசரனுடைய ஆட்சி அவருடைய பிள்ளையாகிய ராமனுக்கு போனோம். ஆனா அவனுக்கு தான் போலனா பரவாயில்லை, அவனா பார்த்து பரதனுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணா அந்த பரதனுக்கு போனாலாவது பரவாயில்லை, எஜமானனுக்கு பால் போனது போல அவனுக்கு போயிருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கும் போல இவன் கால் செருப்புக்கு அந்த ஆட்சி போயிட்டு அப்படி போக போவதை முன்கூட்டியே நமக்கு கம்பன் விளக்குவதை போல இந்த பாடலை பாடி இருக்கிறான். கால் உண்ட சேற்றுமேதி கண்டு உள்ளி கனைப்ப சோர்ந்த பால் உண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணி அப்படி தமிழ குரல் கொடுக்க அப்படி தூங்கிட்டு இருக்கு. அங்கு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழுகிறார்கள். எப்படி வாழுகிறார்களா? முந்து முக்கனி நானா முதிரை முழுத்தன்னை. அவங்க சாப்பிடுறது எப்படா இருக்குன்னா முந்து முக்கனி 3 கனிகளோடு நானா முதிரையின் முழுத்த நெய்யின் இல்ல உயர்ந்த பருப்பு வகை. அந்த உணவுல உயர்ந்த பருப்பு வகை இடப்பட்டிருக்கிறது. நானா முதிரையின் முழுத்த நெய்யின் பெர்ஃபெக்ட் நெய். அப்பவே இந்த டவுட் வந்தாச்சு, நல்ல நெய்யா மோசமானதான்னு சந்தேகம் வரக்கூடாது. அதனால முழுத்த நெய், உயர்ந்த நெய். அதோடு மட்டுமல்ல, செந்தயிர் கண்டம் கண்டம் இடை இடை செறிந்த சோறு. அப்படியே தயிர் இருக்குது, சிவப்பு தயிர் கட்டி கட்டியா, அதுக்கு இடை இடையிலே செறிந்த சோறு. செந்தயிர் கண்டம் கண்டம் இடை இடை செறிந்த சோறு. இந்த செந்தயிரை பத்தி ஒரு அருமையான செய்தி உண்டு. தயிர்னு உடனே பால் ஞாபகம் வருது. செந்தயிர்னா என்ன? அது பாலை பக்குவமா காய்ச்சினா சிவப்பாகும். அது என்ன பக்குவம்னு என்ன கேட்கக்கூடாது. பாலை ஒரு குறிப்பிட்டாப்புல கரெக்டா காய்ச்சறாப்புல காய்ச்சினா சிவப்பாகும். அதை துவைச்சு வச்சா தயிர் துவைக்கிறது ஒரு பெரிய கலை. அது எப்படி துவைக்கணும்னா வாரியாற்ற தான் கேட்கணும். தயிர் துவைக்கிறது ஒரு பெரிய கலை. அது துவைக்கிற போது, தயிர் துவைக்கிற போது மறுநாள் சாப்பிடுற போது அதுல புளிப்பும் இருக்கப்படாது, புளிப்பு இல்லாமலும் இருக்கப்படாது. இப்படி சொன்னா வீட்டுல சொல்லுவாங்க, பிராணனை வாங்குறீங்களே புளிப்பும் இருக்கப்படாது புளிப்பு இல்லாமலும் இருக்கப்படாதுன்னா நான் தான் இருக்கப்படாது. என்ன பண்ணி தொலைக்கிறது? அது ஒரு நுட்பம். எல்லாமே ஒரு பெரிய கலை தானே. அதாவது தயிர் துவைக்கிற போது பால் ஆரியும் போயிருக்க கூடாது, அது ஒரே சூடாகவும் இருக்கக்கூடாது. சூடா இருந்தா தெரிஞ்சிடும், ரொம்ப ஆறி போயிருந்தா சரியானபடி உரையாது. அது ஒரு இளம் சூடு, நகை வெது வெதுப்பும்பானே அது மாதிரி. அதுக்காக நகத்தை வச்சு பார்க்க கூடாது, நகை வெது வெதுப்பு, ஒரு இளம் சூடு இருக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது, தயிர் துவைக்கிற பாத்திரத்தை கீழே வச்சுட்டு எதனால நாம கொண்டு வந்து மோர் தெளிக்கிறோமோ அதன் பிறகு தயிர் பாத்திரத்தை நகர்த்தப்படாது. ஏன்? தயிர் பாத்திரம் நகர்த்தாம அப்படியே இருந்தா அது உரைங்கிற முறை வேற. இப்ப நம்ம வீட்டுல எப்படின்னா, கொஞ்சம் மோர் எடுத்து தயிர் பாத்திரத்தை உரைச்சுட்டு இந்த பாத்திரத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு மூடிய காணுமே, இந்த மூடி எங்கேன்னு தெரியலையே, நீங்க பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா, ஒரு 7-8 உண்டியல் மாதிரி ஒரு குலுக்கு குலுக்கி அப்புறமா மூடி கிடைச்சதா கிடைக்கலையான்னு கொண்டு போய் ஒரு பக்கமா வச்சு அதை வைக்கிற போதே ஒரு அசைச்சா தயிர் முடிஞ்சு. அந்த தயிர் துவைக்கிறது ஒரு கலை. அது சிவப்பாகிற வரைக்கும் காய்ச்சறது, அந்த காய்ச்சற பக்குவம் ஒரு கலை, அதை துவைப்பது ஒரு கலை. அப்படி தயிர் கண்டம் கண்டம் அப்படியே கட்டி கட்டியா தயிர்னா, கட்டி கட்டியா தயிர்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்காதீங்க. நார்த்ல போனா குளிர்காலத்துல தயிர் வெட்டி நிறுத்து கொடுக்குறாங்க. நாம என்னமோ தயிர்னா கட்டியா இருக்காது நினைக்க வேண்டாம். நார்த்ல போனாலே வெட்டி தயிர் நிறுத்து கொடுக்குறாங்க அப்படி இடையில. அப்ப வெட்டி கொடுக்குற அளவுக்கு தயிர் கட்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கண்டம் கண்டம் இடை இடை செறிந்த சோறு. இன்னொரு அழகு இருக்கு பாருங்க, நடு நடுவுல கொஞ்சம் சாதம்னா எப்படி சாப்பிடணும்னு கம்பன் கத்து கொடுக்குறான் பாருங்க. இடை இடை நடு நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் சாதம். ஏன்னா சாதத்துக்கு நடு நடுவுல இதெல்லாம் இல்ல, அதுக்கு நடு நடுவுல கொஞ்சம் சாதம். எப்படி சாப்பிடணும் டெக்னிக்கல் நம்ம வெட்டி ஒரு வழியா மலைகளை குவிச்சு அதுக்கு உள்ள பூந்து வெளியே வரணும். ரைஸ குறைச்சிக்கோ, மற்ற ஐட்டத்தை கூட்டிக்கோ, அதான் நல்ல ஹெல்த். எப்படி சாப்பிடணும்? முந்து முக்கனி முதல்ல பழத்தை சாப்பிடணும். இந்த இயற்கை மருத்துவமனை இருக்குல்ல, இயற்கை மருத்துவத்துக்கு நீங்க போனீங்கன்னா முதல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க? அருகம்புல் சாறு குடிங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க. அதை விட இயற்கை உணவுக்கே போங்க, பழங்களா சாப்பிடுங்க, இந்த எண்ணெய் பண்டம் எல்லாம் சாப்பிடாதீங்க. நம்மளால முடியாது, அதெல்லாம் மொத்தமா முடியாதுங்க. உடனே இயற்கை மருத்துவத்துல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன கத்துக்கிறாங்க? சரி வேண்டாம், நீங்க சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிடுறீங்களா இல்லையா? ஆமா சாப்பிடுறேன். இனிமே என்ன பண்ணுங்க? பழம் சாப்பிட்டுட்டு சாப்பிடுங்க. ஏன்? அது போன உடனே வயிறு பாதி ஃபில்லப் ஆயிடும் இல்ல, அப்புறம் சாப்பிட முடியாது இல்ல. அதுக்காக இயற்கை மருத்துவத்துக்கு போனோம், முதல்ல பழத்தை சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்க மற்ற ஐட்டத்தை சாப்பிட ஆரம்பிங்க. சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிடாதீங்க, பழத்தை சாப்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிங்க. இத கம்பன் அன்னைக்கு சொன்னா, முந்து முக்கனி முதல்ல சாதம், கண்டம் கண்டம் இடை இடை செறிந்த சோறு. சாப்பாடு அப்புறம் வச்சுக்கலாமா, முதல்ல பழத்தை சாப்பிடு. இயற்கை உணவுக்குரிய வாழ்வு முறையும் சேர்த்து கற்றுக்கிறான். முந்து முக்கனி நானா முதிரை உயர்ந்த பருப்பு வகைகள், புரோட்டீனே பருப்புல தான் இருக்கு, அது எல்லாம் சாப்பிடக்கூடாது. நானா முதிரை முழுத்த நெய், செந்தயிர் கண்டம் கண்டம் இடை இடை செறிந்த சோறு. ரொம்ப முக்கியம், தம் தம் இருந்து அவன் வீட்டுல அவன் சாப்பிடும். அதுல ஒட்டும் எவன் வீட்டுல போய் சாப்பிடலாம்னு கணக்கு பார்க்காத. தம் தம் இல்லிருந்து அவரவர் அவரவர் வீட்டில இருந்து சாப்பிடுகிற செறிந்த உணவு.
அது ரொம்ப சிறப்பு. நம்ம வீட்டுல உட்கார்ந்து நம்ம சாப்பிடுறோம் இல்ல, அது பழையதோ கூழோ கஞ்சியோ நம்ம வீட்டுல சாப்பிடுறோம்னா அதுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு இல்ல. உள்பக்கம் திரும்பி இருந்தா அதை கொண்டா, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. வாழ்க்கை என்ன பெருசா இருக்கு? நம்முடைய வீட்டுல இருந்து நாமதிகாரம் செய்து சாப்பிடுகிற உணவு தம் தம் இல்லிருந்து தாமும். அதே மாதிரி ஊர்ல இருந்து விருந்து வந்திருப்பா. விருந்துனா உறவுக்காரன் இல்ல, முன்பின் தெரியாமல் வந்திருக்கிறவனுக்கு விருந்துன்னு பேர் தமிழ்ல. விருந்தோடும் தமரினோடும் அந்தனர் அமுத உண்டி அயிலும் அமரித்து எங்கும். அங்கு அப்பேற்பட்ட அருமையான உணவு நடந்து கொண்டிருக்கிறது. இதை விட ஒண்ணு பாருங்க, பெண்கள் படிக்கணும்னு நாம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவன் எழுதி வச்சான், பெரும் தடங்கண் பெருநுதலார்க்கு எல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தது. அங்கே படித்த பெண்கள் மிகுந்திருக்கக்கூடிய நாடு என்று, படித்த பெண்களுடைய பெருமையினை பேசக்கூடியதாக அந்த நாடு அமைந்திருக்கிறது என்று சொன்ன ஒரே வார்த்தை அங்கு யமனே இல்லைன்னா. அதுக்கு ஒரு வார்த்தை போட்டான், கூற்றம் இல்லை. ஏன் கூற்றம் இல்லை? ஒரு குற்றம் இல்லை. டெபினிஷன். ஒரு நாட்டில் எப்ப குற்றம் இல்லை? கூற்றம் இல்லை, ஒரு குற்றம் இல்லையா? நம்ம கேப்பா, கூற்றம் இல்லை குற்றம் இல்லைன்னா அந்த ஊர்ல ஏன் சார் சாகவே மாட்டாங்களா? அப்ப கூற்றுவன் இல்லைன்றீங்களா, யமனே இல்லையா? தமிழ் அழகான மொழி, அதுக்கு பொருள் வேறு. கூற்றம்னா அர்த்தம் வேறு, காலம்னா அர்த்தம் வேறு, இயமன்னா அர்த்தம் வேறு, நடுவன்னா அர்த்தம் வேறு. யமனுக்கு ரொம்ப மன்னிக்கணும், நீதிபதி இல்ல, யமனுக்கு நீதிபதினே ஒரு பேர் இருக்கு. நடுவன். நடுவன்னா யமனுக்கு பேர். ஏன்? யமன் இறக்கப்பட்டா காரியம் ஆகுமா? யமன் இவர் உயிரை 60 வயசு ஆச்சு எடுக்கணும் பாருங்க, பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கு, ஒரு 2 வருஷம் தள்ளி அப்புறமா உயிரை எடுத்துக்கலாம். அப்ப யமனோட அசிஸ்டன்ட் சொல்லுவான், அவன் உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு மாப்பிளை வந்துருவான், அதுக்குள்ள எடுத்துரு. இப்ப யமன் இறக்கப்பட முடியுமோ? இறக்கப்பட முடியாது. யமன் இறக்கப்பட்டா பூமி என்ன ஆகும்? யமனுக்கு இறக்கமே கிடையாது. ஏன்? இன்னைக்கு இவரை க்ளோஸ் பண்ணணும்னா அவர் பொண்ணு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும், தூக்கிடுவாங்க. அவன் எப்படி இறக்கம் பார்க்க முடியும்? அதான் அவனுக்கு அந்தகன்னு பேர். அந்தகன்னா கண்ணில்லாதவன் அர்த்தம். ஏன் கண்ணில்லாதவன்? கண்ணோட்டம் என்கிற இரக்கம் இல்லாததால் யமனுக்கு அந்தகன்னு பேர். தர்ம தேவதைக்கு ஏன் கண்ணை கட்டி விட்டா? அது இறக்கப்பட ஆரம்பிச்சா உலகம் தாங்காது, அது இறக்கப்படவே முடியாது. யாரை எப்ப தூக்கணுமோ க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால யமனுக்கு தர்ம தேவதைன்னு பேரு, நடுவன்னு பேரு, நீதிபதினு பேரு, அந்தகன்னு பேரு. அது மாதிரி 1000 பேர் இருக்கிற போது இங்க கம்பெனி பண்ணா கூற்றம். ஏன் கூற்றம் பேரு? காலத்தில் வந்தால் அவனுக்கு காலன்னு பேரு. சரியா ஒருத்தர் 88 வயசுல போகணும்னா 88 வயசுல டான்னு வந்து கூட்டு போனானா அவனுக்கு காலம். காலத்தில் வருகிறவன் கால். காலத்தில் வருகிறவனுக்கு காலன். நியமனப்படி வந்து உயிரை எடுக்கிறவன் இயமன். ஆனா உடம்பு வேறு உயிர் வேறு என்று சடால்னு பிரிக்கிறான் பாருங்க, கூறு போடுகிறவன் கூற்றுவன். அது எப்ப வரும் கேட்டா, அவனுக்கு டைம் கொடுத்திருந்தா கூட ரொம்ப அக்கிரம அநியாயம் பண்ணானா, இவனை விட்டு வச்சா இதுமே தப்புன்னு யமனே உள்ள போது திடீர்னு சடால்னு பிரிச்சுடுவானா. உடம்பு வேறு உயிர் வேறு என்று கூறு போடுவதாலே அவனுக்கு கூற்றன் என்று பெயர். அப்படிப்பட்ட அநீதியை, யமனால் தாங்க முடியாத அநீதியை அங்கு யாரும் செய்யாமையினாலே கூற்றம் இல்லை, ஒரு குற்றம் இல்லையால் குற்றம் இல்லை. எனவே அங்கே கூற்று இல்லைன்னா அப்பேற்பட்டவன் சீற்றம் இல்லை தம் சிந்தையின் செம்மையால். அந்த ஊர்ல 4 வகையான புகை மிகுந்திருந்ததுன்னா. என்ன 4 வகையான புகை? அந்த ஊர்ல சமையல் பண்ற போது ஏற்படக்கூடிய புகை ஒண்ணு, இந்த சந்தனம் போடுறாப்புல சாம்பிராணி போடுறாப்புல அகில் அகில் என்பது இடுகிற போது ஏற்படுகிற புகை ஒன்று, கரும்பை ஆலையில் போட்டு காய்ச்சுகிற போது வருகிற புகை ஒன்று, வேள்வி செய்கிற போது வேள்வியில இருந்து புறப்படுகிற புகை ஒன்று என்று 4 வகையான புகை அங்கு மிகுந்திருந்தது. இப்ப 4 வகையான புகைன்னு ஏதோ ஒரு காரணத்தால் தானே கணக்கு சொல்றான். அது என்ன 4 வகையான புகை? ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிறப்பு. இப்ப அந்த ஊருக்கு என்னடா புகைன்னு கேட்டா 4 வகையான புகை. சமையல் அறையில் அட்டில் இடும் புகை, சமையல் ரூம்ல இருந்து புகை வருது. இன்னொன்னு கரும்ப காய்ச்சற போது புகை வருது. இன்னொன்னு அகில் நறுமணம் வீசுகிற புகை வருகிறது. இன்னொன்னு அந்த ஊரில் வேள்வி செய்கிற அந்தர்கள் வேள்வியில இருந்து புறப்பட்டு வருகிற பெரும்புகைனா. இது என்ன 4 புகை தெரியுமா? வாழ்க்கை லட்சணமா இருக்கிறதுக்கு 4 விஷயம் தான் வேணும் எழுதினா, அறம், பொருள், இன்பம், வீடு. இப்ப அறம் என்பது என்ன? தர்மம். தர்மத்துக்கு என்ன அடையாளம்? அந்த நாட்டுல எப்ப பார்த்தாலும் சமையல் பண்ணி எல்லாருக்கும் வெடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறதால அடுப்புல எப்பவும் புகை. யார் வந்தாலும் அந்த நாட்டுல தான தர்மம் பண்ணி சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறா. அது அறத்தை விளக்கிற்று. அட்டில் இடும் புகை அறத்தை விளக்கிற்று. இன்னொன்னு என்ன இருக்கு? அகில் இடும் புகைன்னா, அகில்ங்கிறது தூபம் போடுற போது வருகிற வாசனை புகை, வேற ஒண்ணும் இல்ல. பெண்கள் குளித்து விட்டு இந்த கூந்தல் உலர்த்துகிற போது சாம்பிராணி அகில் போட்டு உலர்த்துவார்கள். அந்த கூந்தல் நறுமணமா இருந்தா ஆடவரும் பெண்களும் வாழ்கிற நாட்டில் இன்பம் மேலோங்கி இருந்ததுன்னு பொருள். அது இன்பத்தை உணர்த்துகிற புகைன்னா.
கரும்ப காய்ச்சற போது புகை வருதுன்னா என்ன அர்த்தம்? பொருளாதார வளம் இருந்தா அந்த கரும்ப காய்ச்சி வெல்லம் பண்ணி ஸ்டாக் பண்ணி வைப்பார். அந்த நாட்டு விளைச்சல்ல குற்றம் இல்ல, குறை இல்ல. அது பொருளாதாரத்தை விளக்குகிற புகைன்னா அறத்தை அட்டில் புகை விளக்கிற்று, அகிலோ இன்ப புகையை விளக்கிற்று, பொருளாதாரத்தை அந்த கரும்பு புகை விளக்கிற்று. அந்தணர்கள் தவறாமல் வேள்வி செய்வதால் வீடு என்ற மோட்சத்துக்குரிய முயற்சி அங்கே நடக்கிறது என்று வீட்டு புகை அது 4ஆக அமைந்தது என்று சொல்லி அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 புகையினாலே நமக்கு கம்பன் விளக்கி காண்பித்தார். எவ்வளவு சிறப்புடைய அந்த நாட்டிலே எத்தனை வகையான மேன்மை உண்டுன்னு கேட்டா, தாலி 50 தழுவும் மாறுபடை குழந்தைக்கு அம்மா சாதம் ஊட்டுறா. அந்த குழந்தைக்கு சாதம் ஊட்டுற தாய் எப்படி ஊட்டுறாளா, இந்த சாதத்தை பிசைஞ்சு இந்த குழந்தைக்கு ஊட்டுறா. அது தாலி 50 தழுவும் மாறுபடை. குழந்தைங்களுக்கு 50 தாலின்னு போடுவாங்க. இந்த விஷ்ணு ஆயுதங்களை எல்லாம் காசாப்பாக்கி குழந்தைக்கு போடுறது, அது பாதுகாப்புக்காக காவல் தெய்வத்தை வேண்டி போடுகிற அந்த 50 தாலி. இந்த குழந்தை வாயிலிருந்து எச்சில் ஒழுகும். அந்த எச்சில் மாலை அந்த 50 தாலியிலே போடும். அப்ப குழந்தைக்கு அம்மா சாதம் ஊட்டுறா. சாதம் போடுற போது இந்த கை இருக்கே இப்படி குவியுது. இது எப்படி சொன்னா கம்பன்னா, இந்த கை இப்படி குவிகிறதே அத நேரா சொல்லல, அந்த நாட்டில் ஒன்று மட்டுமே குவியும். என்ன? குழந்தைக்கு உணவு ஊட்டுகிற தாயின் கை குவியும். காரணம், குழந்தையின் முகம் நிலவு போல் இருப்பதால், பெண்கள் கை தாமரை போல் இருப்பதால், தாமரை நிலவை பார்த்ததும் குவியாமல் என்ன செய்யும்? தாலி 50 தழுவு மார்பிடை மாலை வாய் ஒழுக வாய் மக்களை. இந்த வால் நிலா நிலவு போன்ற அந்த முகத்தை உடைய குழந்தைகளை பார்த்து இந்த தாய் ஊட்டுகிறார். வால் நிலா உற குவியும். அந்த நிலாவை பார்த்த உடனே செங்கை பங்கயமாகிய இந்த சிவந்த கை குழந்தைக்கு உணவூட்டுகிற போது குவியும். இது தவிர அந்த தேசத்தில் எதுவும் குவிந்ததாக வரலாறு இல்லை. குழந்தைக்கு சாதம் ஊட்டுற போது அம்மா அப்படி எடுத்து அதுல இத்தினோண்டு எடுத்து தானே குழந்தைக்கு இப்படி ஊட்டுவேன். குழந்தைக்கு ஊட்டுற போது கை குவியிலன்னா அது கையா? நீங்க பேராசிரியர் கேட்பார், அந்த குழந்தைக்கு ஊட்டுற போது சிமெண்ட் கலவை போட்டு பூசுறா, சுவர்ல பூச்சி வேலையா நடந்துகிட்டு இருக்கு, அப்படி அள்ளி தூக்கி அப்படி போட்டு. சில பேர் அப்படிதான் பூசா பார்த்தீங்களா? அது ஆன கத்தும், மறுபடியும் கொஞ்சம் போட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு அடைச்சு ஆண்டவன் அந்த கை அப்படி குவியுதான். அது தாமரை மாதிரி இருக்குதான். அப்பேற்பட்ட சிறப்பு உடையது. அதில் அயோத்தி நகரத்தை தலைநகராக கொண்டாடு. அந்த அயோத்திக்கு பெருமையை அடுக்கிறான் கம்பன். பல பெருமை சொன்னான், எல்லாத்தையும் நீ சொல்ல முடியாது, 1-2 சொல்றேன். அந்த நாட்டில் திருடம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, காவலும் இல்லை, கள்வார் இல்லை, அங்க கொடுப்பார் இல்லை. ஏன்னு கேட்டா கொள்வார் இல்லை. ஒரு கற்பனை தான், உட்டோப்பியா. உயர்ந்த லட்சியத்தை கற்பனை பண்ணி எழுதலையா? அது மாதிரி ஒரு வளமான நாடு எப்படி இருக்கணும்ங்கிறத கம்பன் கற்பனை பண்ணி எழுதுறான். அந்த நாட்டுல போய் யாரும் கை நீட்டி வாங்குறவன் இல்லை, அதனால கொடுக்கிறவன் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் கை நீட்டி வாங்குறது இல்லை. எல்லாரும் எல்லா பெரும் செல்வமும் எய்தலார். எல்லோரும் எல்லா செல்வத்தையும் பெற்றிருக்கிற காரணத்தினால் இல்லாரும் இல்லை, உடையாரும் இல்லை மாது. அந்த நாட்டில் இல்லாதவனும் இல்லை, உடையவர்களும் யாரும் இல்லை. அப்பேற்பட்ட சிறப்புடைய நாடாக அது விளங்கிட்டு இல்லாரும் இல்லை, உடையாரும் இல்லை. ஒரு நாடு செழிப்பதற்கு தேவையான எல்லாம் இருந்தது, இல்லாரும் இல்லை, உடையார்களும் இல்லை. அப்பேற்பட்ட வளம் மிக்க நாடு. அதாவது ஒரு நாட்டில் அரசன் இருக்கணும், மக்கள் இருக்கணும், அதே சமயத்தில் எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தி வாழணும். எப்பேற்பட்ட உயர்ந்த கொள்கை. நாம இதுக்கு சோசியலிசம்னு பேர் வச்சோம். அதே சமயத்தில் டெமோக்ராட்டிக் செட்டப் இருக்கிறதால ஜனநாயகம்னு பேர் வச்சோம். நாம புதுசா ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சோம், ஜனநாயக சோசியலிசம். என்ன பண்றது? ஜனநாயகம்னா தான் அமெரிக்கா, சோசியலிசம் தான் ரஷ்யா. ஜனநாயக சோசியலிசம். நாம அதுக்குன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சோம், ஜனநாயக சோசியலிசம். இதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருக்கிறான். இப்படி ஒரு சொசைட்டி வரணும், எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே. இது கம்பன் சொன்னது பொய்யா இருக்கலாம், கற்பனையா இருக்கலாம், அன்னைக்கு இல்லாம இருந்திருக்கலாம். இருக்கணும்னு கவிஞன் ஆசைப்பட்டதா எடுத்து. எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை, உடையார்களும் இல்லை மாதும். அம்மான் நகருக்கு அரசன், அந்த நகரத்துக்கு மிகப்பெரிய அரசன். அரசன் சொன்ன கம்பனுக்கு அடுத்த வார்த்தை ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட். என்ன அமெண்ட்மெண்ட்? அம்மான் நகருக்கு அரசன். அமெண்ட்மெண்ட் என்ன? அரசர்க்கு அரசன். வெரி சாரி, அவன் சக்கரவர்த்தி. அம்மான் நகருக்கு அரசன், அரசர்க்கு அரசன். செம்மான் தனிக்கோல் உலகு 7 செல்ல நின்றார். 7 உலகத்தையும் ஆளக்கூடிய அளவுக்கு பெரிய அரசனாக, பேரரசனாக அவன் விளங்கிக் கொண்டிருந்தார். அப்பேற்பட்டவன் தாய் ஒக்கும் அன்பில். ஒரு ராஜா எப்படிடா இருக்கணும் இலக்கணம் எழுதி வச்சான். உலகத்துக்கு தாய் போல அன்பு காட்டுகிறான். தாய் ஒக்கும் அன்பில், தவம் ஒக்கும் நலம் பயப்பில். நல்லது செய்வதில், என்ன வார்த்தை, நல்லது செய்வதில் தசரதன் தவம் போல. ஏன்? நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தவம் பண்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு வெற்றி.
நான் எவ்வளவுக்கு அவ்வளவு தவன் செய்யறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு நல்லது. அதுபோல் தயரதன் மக்களுக்கு நலம் செய்வான். எப்படி தெரியுமா? தவம் போல. அன்பு செலுத்துவான். எப்படி தெரியுமா? தாய் போல.